ஒரு காலத்தில் ஒரு புத்திசாலி அரசன் மக்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பரிசோதிக்க ஒரு வித்தியாசமான போட்டியை ஏற்பாடு செய்தான். கோடையின் கடும் வெயிலில் தனது அரண்மனை கோட்டை கதவை நின்று கையால் தள்ளச் சொல்லினார். விதி எளிமையானது. கதவை வெற்றிகரமாக தள்ளி திறந்தால் அந்த நபருக்கு நாட்டின் ஒரு பகுதியை அரசாள்வதற்கு வழங்குவதாக அறிவித்தார். ஆனால் தோற்றால் தள்ள முயன்ற கையை வெட்டி விடுவார்கள். மக்கள் அனைவரும் இந்த கடுமையான நிபந்தனையை கேட்டு பயந்தனர். யாரும் முன்வரவில்லை. பலர் போட்டி மேடைக்கு வந்தாலும் அந்த காட்சி பார்த்தவுடன் பயந்து விலகினார்கள். ஆனால் ஒரே ஒரு இளைஞன் மட்டும் தைரியமாக முன்வந்து கதவை தள்ள தயாரானான். மக்கள் அவரிடம் கேட்டனர், நீ தோற்றுவிட்டால் உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றபோது அவன் புன்னகையுடன் பதிலளித்தான். நான் வென்றால் அரசனாகிறேன், தோற்றால் என் கைகள் மட்டுமே போகும், உயிரில்லையே. ஆனால் முயற்சி செய்யாமல் விலகுவதுதான் உண்மையான தோல்வி என்று தன்னம்பிக்கையுடன் கூறி கதவை தள்ளினான். அதிர்ச்சி என்னவென்றால் கதவு திறந்தது. தள்ளுவதற்காகவே அதை ஏற்பாடு செய்திருந்தனர். அவன் தள்ளியதும் கதவு சுலபமாக திறந்தது. போட்டியில் ஒரே நபர் கலந்து கொண்டதால் அவனே வெற்றியாளனானான். இதிலிருந்து புரியும் முக்கியமான பாடம் என்னவெனில், வாழ்க்கையில் பலர் தைரியமில்லாமல் தோல்விக்கு பயந்து முயற்சி செய்வதற்கு முன் நின்றுவிட்டு விடுகிறார்கள். ஆனால் தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யும் ஒருவர் மட்டுமே வெற்றியை நோக்கி பயணிக்கிறார். முயற்சி செய்வதில் உள்ள ஆழ்ந்த நம்பிக்கையே வாழ்க்கையின் மாற்றத்தை உருவாக்கும்.